ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு எடுத்துக்காட்டு 6.8 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 6.7 பார்க்காதவங்க மறக்காம அதை போய் பார்த்துருங்க, சரிங்களா? அந்த வீடியோட லிங்கை கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பின் பண்ணி வச்சிருப்பேன், போய் பார்த்துருங்க. ஏன்னா அந்த சம்மை பார்த்தாதான் இந்த சம் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் சைன் அப்படியே எழுதிருங்க. எழுதிக்கிட்டு 90 டிகிரி மைனஸ் இப்படி எழுதிக்கணும். இப்போ என்ன பண்ண போறோம்னா 90ல இருந்து இந்த 49 கழிக்கிறோம், சரிங்களா? இது 10 ஆயிடும், இது 8 ஆயிடும். 10லேருந்து 9 கழிச்சா 1, 8லேருந்து 4 கழிச்சா 4, என்ன கிடைக்குது? 41. அப்போ 41 டிகிரி இப்படின்னு எழுதிக்கணும். ஏன் இந்த மாதிரி எழுதிக்கிறோம்னா கண்டிப்பா 90ல இருந்து 41 கழிச்சா 49 தான் கிடைக்கும், சரிங்களா? நீங்க அதை இப்படி பிரிச்சு எழுதிட்டாலும் பிரச்சனை கிடையாது. இதை நீங்க இன்னுமே ஈஸியா சால்வ் பண்ணலாம். அதாவது இந்த மாதிரி டிவைடருக்கு கீழே, இந்த மெத்தட்ல டிவைடருக்கு கீழே இந்த மாதிரி இருந்துன்னா கீழே என்னது இருக்கோ அதுதான் இங்க வரும், சரிங்களா? அப்படியே டைரக்டா நீங்க பார்த்து எழுதிடலாம். சைன் 90 டிகிரி மைனஸ் அப்படின்னு போட்டுட்டு கீழே என்னது இருக்கோ அதை அப்படியே எழுதிட்டாலும் போதும், சரிங்களா? உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் இதை விளக்கி சொன்னேன். இனிமேல் டிவைடட் பை கீழே இருக்கிறத எப்பவுமே மாத்தாதுங்க, அது அப்படியே இருக்கட்டு. காஸ் 41 டிகிரி என கேன்சல் பண்றதுக்காக. ஓகே, இப்போ பாருங்க, இங்க 90 டிகிரி அப்படின்னு வந்துடுச்சா? அப்ப இங்க சைன் இருந்தா அதை எப்படி மாத்தணும்? காசா மாத்தணும். இங்க டீட்டாக்கு பதில் என்னது இருக்கு? 41 டிகிரின்னு இருக்கு, எழுதிக்கலாம். இங்க கீழே என்னது இருக்கு? காஸ் 41 டிகிரி. பாருங்க, ரெண்டுமே சேமா இருக்கு, அப்ப கேன்சல் பண்ணிடலாம். ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1. இதுதான் இதோட ஆன்சர், சரிங்களா? செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? சீக்கிரம் அப்படியே எழுதிருங்க. நெக்ஸ்ட் 90 டிகிரி மைனஸ் கீழே என்னது இருக்கு? 27 டிகிரி அப்படியே எழுதிருங்க. 90ல இருந்து 27 கழிச்சா 63 தான் கிடைக்கும், அதனாலதான் இந்த மாதிரி எழுதியிருக்கோம், சரிங்களா? கீழே இருக்கிறத அப்படியே வச்சிருங்க. கொசிக்கன் என்னது இருக்கு? 27 டிகிரி. இனி பாருங்க, சீக்கன்னா என்ன பண்ணணும்? அதை கொசிக்கனா மாத்தணும். அப்போ கொசிக்கன் டீட்டாக்கு பதில் 27 டிகிரி இருக்கு, எழுதிக்கலாம். டிவைடருக்கு கீழே கொசிக்கன் 27 டிகிரி. பாருங்க, இப்போ இந்த ரெண்டுமே சேமா இருக்கா? கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1. இதுதான் இதோட ஆன்சர். இவ்வளவு தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.